2023 இதே ரோஹித் சர்மா தான் எல்லா மேட்சுமே ஜெயிச்சு தோக்கும் போது ரோஹித் சர்மா கேப்டன்சி செய்யல. அவருக்கு தொப்பை விழுந்திருக்கு, வடபா சாப்பிட மட்டும் தான் லாக்கினாங்க. ஒரு சின்ன பையன் சொல்றான் விராட் கோலி கிட்ட இருந்து வாங்கி கேப்டன்சியை புடிங்கி ரோஹித் சர்மா கிட்ட கொடுத்தது தப்புன்னா. இன்னைக்கு அந்த பையன்லாம் எங்க இருப்பான்னு கூட தெரியாது, வீட்டுல 10 தூங்கின்னு இருப்பான். தோனி 17 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கப்பு வின் பண்ணும் போது இன்னைக்கு யாருமே பேச முடியாது. தோனி எல்லாம் முன்னாடி டெண்டுல்கர் கூட தான் நல்லா ஆடி இருக்காரு, அது இல்ல. இன்னைக்கு கப்பு யார் எடுத்திருக்கா, கரண்ட்ல யார் வின் பண்ணிருக்கா, முடியவே முடியாது. இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஒரு அன்லக்கி கேப்டன்சின்னாங்க. மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் விட்டே லீவ் பண்ணாங்க, அந்த பிரான்சைஸ் பண்ண ஒரு முட்டாள்தனம். ஆனா அதெல்லாம் ஒச்சி திருப்பி செட்பேக் ஆகி கம்பேக் கொடுத்து எல்லாருமே விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிட்டு ரோஹித் சர்மா சாரி கேட்டு போவாரு. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு ஆடுவாரு ஒரு கேப்டன். ஆனா நான் தோனி எங்க குறை சொல்ல விரும்பல, தோனி பயங்கரமான பிளேயர், பயங்கரமான கேப்டன். ரோஹித் சர்மாக்கு மேலதான் தோனி. ஆனா இப்போ கரண்ட்ல தோனி எப்பயுமே ஆல்வேஸ் கிங் தான். ஆனா அதை குறை சொல்ல, இப்போ கிங்கா இருக்குது ரோஹித் சர்மா மட்டும்தான்.